மோடி திரும்பவும் பிரதமர் ஆகணும்னா உத்தரப்பிரதேசத்தை தாண்டி அவருக்கு 2 மாநிலங்கள் கூடுதலாக கை கொடுக்கணும். அதில் ஒன்று பீகார், இன்னொன்று மகாராஷ்டிரா. ஆனால் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோம்னா வெங்காயத்தாலேயே பிஜேபி தனது செல்வாக்கை இழந்துரும் அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. தற்போது 41 இடங்கள் பிஜேபி கூட்டணிக்கு, அதாவது 2019 கிடைச்சிது. ஆனால் இந்த முறை அந்த 41 இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அதற்கான காரணங்கள் என்ன? பிஜேபி மகாராஷ்டிராவில் செல்வாக்கை உயர்த்தியிருக்கா அல்லது தனது செல்வாக்கை இழந்திருக்கா? வெங்காயத்தால் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மராத்தாஸ் அப்படிங்கிற அந்த இன மக்களோட கோரிக்கை என்ன? அது இந்த லோக்சபா எலெக்ஷனில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை 4 பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். வடக்கு மகாராஷ்டிரா, இதில் பிஜேபி தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பகுதிகள். மேற்கு மகாராஷ்டிரா, அதாவது கடலோர பகுதிகள், இதில் உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா பெரிய செல்வாக்கை செலுத்தக்கூடிய பகுதி. தெற்கு மகாராஷ்டிரா, இதில் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பகுதி. இது 3ம் இல்லாமல் கிழக்கு பகுதி இருக்குது. இதில் மராத்தாஸ் அப்படிங்கிற மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மராத்தாஸ் அப்படிங்கிற மக்களோட கோரிக்கை, நாங்கள் சமூகமாக பின்தங்கி இருக்கோம், சோஷியலி பேக்வேர்ட், எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு மராத்தாஸ் அப்படிங்கிறதுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற போராட்டம் தொடர்ந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் 28% நாங்கள் மராத்தாஸ் இருக்கோம், எங்களுக்கு பங்களிப்பு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையாக இருக்கட்டும், எஜுகேஷன்லையாக இருக்கட்டும் எங்களுக்கு குறைவாக இருக்குது, அதனால் எங்களுக்கு 28% வரை இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீண்ட நாள் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு 10% இடஒதுக்கீடை மராத்தாவுக்கு வழங்குறதா அசம்பிளியில் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால அந்த பில் பாஸ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. என்ன கேஸ்னால் 50% ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இடஒதுக்கீடு அமலில் இருக்குது. இடபிள்யூஎஸ் சேர்த்தா 60%. இதை தாண்டி கூடுதலாக இன்னொரு 10% சேர்க்க முடியாது அப்படிங்கிறது தான், சட்டப்படியே சேர்க்க முடியாது அப்படிங்கிற சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் மராத்தாஸுக்கு இடஒதுக்கீடு அவங்களால வழங்க முடியல. மராத்தா மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது, அவங்க மீண்டும் மீண்டும் எங்களை அடக்கி ஆளத்தான் பார்க்குறாங்க, எங்களை பிரித்து ஆளதான் பார்க்குறாங்க, எந்த நன்மையும் மராத்தா மக்களுக்கு இந்த அரசுகளால் கிடைக்க மாட்டேங்குது. ஏறக்குறைய 90% பேர் விவசாயிகளாகவும் விவசாய கூலிகளாகவும் இருக்காங்க மராத்தாஸில். ஆனால் அவர்களுக்கான எக்கனாமிக்கலாக அவங்க முன்னேறுவதற்கோ சோஷியலாக அவங்க முன்னேறுவதற்கோ எந்த வாய்ப்பு இங்கே வழங்கப்படுவதே இல்லை. மராத்தாஸை பொறுத்த வரைக்கும் மராத்தாஸ், குன்பி அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. இந்த குன்பிங்கிற பிரிவுக்கு ஓபிசியில் இடஒதுக்கீடு இருக்குது, அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மராத்தாஸுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. இதில் சட்ட சிக்கல் இருக்கிறதுனால உறுதியாக எந்த கட்சியாலையும் நாங்கள் மராத்தாஸுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்ல முடியல. காங்கிரஸ் தனது மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படும் போது மராத்தாஸ் மக்கள் எப்படி எந்த எண்ணிக்கையில் இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் வச்சுருக்கு. இதுதான் மராத்தாஸோட நிலைமை. மராத்தாஸ் எந்த கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. அவர்கள் எந்த பக்கம் வேணாலும் மாறி வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது மகாராஷ்டிராவில் ஓபிசிக்குன்னு 19% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் குன்பி அப்படிங்கிற அந்த மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மராத்தாஸோட கோரிக்கை, சில மராத்தாஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், ஓபிசியோட இணைத்து எங்களுக்கு 19%, ஒரு 28% கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல, எங்களுக்கு தனியாகவே இடஒதுக்கீடு வேணும். எப்படி இடபிள்யூஎஸ்க்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தனியாக எங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு சில மராத்தாஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க. சில மராத்தாஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஓபிசிக்குள்ளேயே கொடுங்க, ஓபிசிக்குள்ளேயே மராத்தாஸுக்குன்னு தனி இடஒதுக்கீடை கொடுத்துட்டிங்கன்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும், அந்த 50% அப்படிங்கிற வரம்புக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிற ஓபிசி இன மக்கள், மராத்தாஸை தாண்டி பிற ஓபிசி ஜாதிகள் இருக்கும் இல்லையா, அந்த ஜாதிகளோட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மராத்தாஸுக்கு வேணால் நீங்கள் தனியாக வாங்கிட்டு போங்கப்பா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓபிசியை நீங்கள் உடச்சி அதில் 28% நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அதனால் மராத்தாஸுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பம் நிறைந்தது. இது ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கும் வரை இதற்கான தீர்வே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி கூட்டணிக்கும்
காங்கிரஸ் கூட்டணிக்கும் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2014 நடந்த லோக்சபா தேர்தலில் 87% இடங்களை பிஜேபி கூட்டணி தான் பெற்றுச்சு. காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 13% இடங்கள் தான் பெற்றிருந்துச்சு. ஆனால் 2022 நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் அதை வச்சு பார்க்கும்போது, அதோட பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் முன்னேறி 42, அதாவது காங்கிரஸ் கூட்டணி முன்னேறி 32% இடங்களை பெற்றிருக்கு. பிஜேபி கூட்டணி 40% இடங்களுக்கு சரிஞ்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் பகுதிகளில் பிஜேபி தொடர்ந்து செல்வாக்கை பெற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது நகரப்பகுதிகளில் பிஜேபிக்கு செல்வாக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு. 5% அவங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு நகரப்பகுதிகளில். ஆனால் கிராமப்புற பகுதிகளில் பிஜேபியோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கிராமப்புற பகுதிகளெல்லாம் இந்தியா கூட்டணியோட செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய 8% கிராமப்புற பகுதிகளில் இந்தியா கூட்டணியோட வாக்கு எண்ணிக்கை, வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2005ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருந்தது இந்திய அளவில். ஆனால் இன்றைய நிலைமை 2024 பார்க்கும்போது 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா. இதுக்கு முக்கியமான காரணங்கள் 2. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் சரியாக இல்லை. இங்கே என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், யார் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த நாடுகிட்ட பேசணும் பிஸ்னஸை அப்படிங்கிறது அரசுக்கு தெரியல. 2வது, அரசுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லை. தற்போதைய அரசு பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்களால எந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வர முடியல. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே கொண்டு வந்தாலும், ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பிஜேபி முயற்சி செய்யுது. அதை மகாராஷ்டிராவுக்கு விடவே மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு மகாராஷ்டிராக்குள்ளே இருக்குது. அதற்கு உதாரணமாக சில ப்ராஜெக்ட்ஸையும் சொல்கிறாங்க. டாடா, ஏர்பஸ் ஆகிய 2 நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு மெகா ப்ராஜெக்டை மகாராஷ்டிராவில் பண்ணுறதா இருந்துச்சு. அது நிறுத்தப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் குஜராத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, வேதாந்தா நிறுவனமும் ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதா இருந்தாங்க. அதுவும் குஜராத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே குஜராத்துக்கு திட்டமிட்டு நகர்த்தப்படுது, அங்கே கடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் மகாராஷ்டிரா மக்களிடையே இருக்குது, பிஸ்னஸ்மேன்ஸ் இடையே இருக்குது. பொருளாதார ரீதியிலே இந்தியாவிலேயே மிக முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னாலும், மும்பை அப்படிங்கிற அந்த பகுதியை எடுத்துட்டா மகாராஷ்டிரா பீகார் போன்ற, ஒரிசா போன்ற, உத்தரப்பிரதேசம் போன்ற நிலையில தான் மகாராஷ்டிராவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா, எல்லா ப்ராஜெக்டையும் மும்பையை சுற்றி அல்லது பூனேவை சுற்றியே இந்த ப்ராஜெக்ட்ஸை அலோகேட் பண்ணுறாங்க. பிற மாவட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸை, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை கொண்டு போகிறதுக்கு பிஸ்னஸ்மேன் விரும்பலை. அதற்கு காரணம் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பிஸ்னஸ்மேனை மிரட்டி பணம் பறிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அங்கே இருக்குது. அதனால் பிற மாவட்டங்களுக்கு போய் தங்களோட பிஸ்னஸை தொடங்குறதுக்கு அந்த பிஸ்னஸ்மேன் ரெடியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்குது. இன்னும் 3வது முக்கியமான காரணம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் இணக்கமாக இல்லை. அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் கூட பிஜேபிக்கு தேவை அப்படிங்கிறது குஜராத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தானே தவிர மகாராஷ்டிராவை முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இல்லை. அதனால் அடிமைகளாக அந்த பிஜேபியோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த 2 பிரிவுகளும், அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட ஒரு பிரிவும் சிவசேனாவோட ஒரு பிரிவும் எந்த காலத்திலையும் பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுத்து அவர்களுக்கான அந்த மாநிலத்துக்கான உரிமைகளை பெற்றுத்தர போகிறதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலேயே பரவி இருக்கு. இது முக்கியமான விளைவுகளை பிஜேபிக்கு எதிராக ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மும்பையை சுற்றி இருக்கிறதுனால இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ போன்ற அந்த துறைகளும் ரொம்ப கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இடி என்ன வேலை செய்யும், இடி பிஜேபிக்காக என்னென்ன வேலைகள் செய்யும், சிபிஐ என்னென்ன வேலைகள் செய்யும், ஐடி என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால் பிஸ்னஸை டெவலப் பண்ணாமல் தங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் பிஸ்னஸ்மேனே யோசிக்கிறாங்க. அவங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரத்துக்கும் அவங்க முனைப்பு காட்டலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோவில் தொடக்கத்தின் போதே வெங்காயத்தால் பிஜேபி தனது செல்வாக்கை இழக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான காரணத்தை இப்போ பார்க்கலாம். மகாராஷ்டிரா, குஜராத் இந்த பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்காயம். குஜராத் பகுதியில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வெங்காயம் அதிகமாக விளையுது. மகாராஷ்டிரா பகுதியில் வெள்ளை வெங்காயமும் விளையுது, அதிகப்படியாக சிவப்பு வெங்காயங்கள் விளையுது. இந்த 2 வெங்காயங்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான பிஸ்னஸ். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்காங்க. ஆனால்
கடந்த டிசம்பர் மாதம் வெங்காயம் ஏற்றுமதி செய்கிறத தடை பண்ணிச்சு மத்திய அரசு. சரி, தடை பண்ணிடுச்சு, இந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. போராடிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுச்சுன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை வெங்காயத்துக்கான எக்ஸ்போர்ட் அனுமதியை மட்டும் கொடுத்துட்டு இந்த மகாராஷ்டிராவிலேருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய சிவப்பு வெங்காயத்தை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இதை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இது பெருங்கோபத்தை உண்டு பண்ணிச்சு வெங்காய விவசாயிகள் மத்தியில். அதனால் வெங்காய விவசாயிகள் பெரிய அளவில் போராட்டத்தை மும்பையை நோக்கி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கும் போது எலெக்ஷன் வருது, நமக்கு இது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அந்த தடையை ரிமூவ் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் மட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டு வெங்காய ஏற்றுமதி தடை நீங்கிடுச்சு அப்படின்னு அந்த செய்தியை மட்டும் பரப்பி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட் டியூட்டி, வெங்காயத்தை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா 40% எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அதில் 40% கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது இப்போது ஒரு டன் வெங்காயம் $550 வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னா அவங்க $120 பணம் கட்டணும் அரசுக்கு. அதாவது 40% அமௌண்ட் அரசுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டியாக கட்டணும். இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, $550 நாங்கள் ஒரு டன் வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணுறோம், இதற்கு எக்ஸ்போர்ட் டியூட்டியாக 40%னா $120 நாங்கள் கட்டுறோம். ஆக $770 தொகைக்கு ஒரு டன் வெங்காயத்தை நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம். இதுவே பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் $350 வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக மகாராஷ்டிராவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய வெங்காயத்துக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு இருக்காது. இதை விட குறைவான விலையில் பாகிஸ்தான்லேருந்து வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுறதுனால அந்த வெங்காயத்தை தான் வெளிநாடுகள் வாங்குறாங்க. இது வெளிநாட்டில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காம்படிஷனை கொடுக்குது. ஏறக்குறைய $400 அளவுக்கு வித்தியாசம் இருக்குது மகாராஷ்டிராவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய வெங்காயத்துக்கும் பாகிஸ்தானிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய வெங்காயத்துக்கும் $400 வித்தியாசம் இருக்குது. அப்போது எங்களோட ஏற்றுமதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இதனால் 2023 செப்டம்பர்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அப்பொழுதும் எக்ஸ்போர்ட் டியூட்டி இருந்திருக்கு, அப்போவே நிறைய பேர் தங்களுடைய ஏற்றுமதி செய்யக்கூடிய லைசன்ஸை நிறைய விவசாயிகள் திருப்பி கொடுத்துட்டாங்க அரசுக்கு அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு. மகாராஷ்டிரா விவசாயிகள் சொல்வது ஒன்றே ஒன்று தான், மகாராஷ்டிரா அரசு அப்படிங்கிறது வெங்காய விலை ஏற்றத்தால் ஒரு காலகட்டத்தில் கவிழ்ந்திருக்கு. ஆனால் இப்போது வெங்காயம் விலை குறைகிறதுனால இந்த அரசு கவிழும் அப்படின்னு மகாராஷ்டிரா விவசாயிகள் பேச தொடங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டு மகாராஷ்டிராலையும் குஜராத்லேயும் மிகப்பெரிய புயல் வீசிச்சு. அதில் மும்பை மிகப்பெரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் மோடி ஒரு முறை கூட மகாராஷ்டிராவுக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் NDRF நிவாரண நிதியை மகாராஷ்டிரா அரசுக்கு மோடி கொடுக்கல. ஆனால் குஜராத்துக்கு உடனடியாக போய் பார்த்தாரு. 1500 கோடி NDRF நிதியை குஜராத்துக்கு ஒதுக்குனாரு. இது எந்த அளவுக்கு பாரபட்சமாக இந்த பிரதமர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம். இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் மகாராஷ்டிராலேருந்து குஜராத்துக்கு போச்சுன்னு சொன்னேன். அதில் சில ப்ராஜெக்ட்ஸோட லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன். வேதாந்தா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பூனேயில் தங்களது தொழிற்சாலையை அமைக்கிறதா ஒரு திட்டம் தீட்டிருந்தாங்க. அதுக்கு 1,49,000 கோடி அலோகேட் பண்ணியிருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் குஜராத்துக்கு போயிடுச்சு. ஃபாக்ஸ்கான் தனியாக குஜராத்தில் தங்களது தொழிற்சாலையை தொடங்குறாங்க. டாட்டாவும் ஏர்பஸ்ஸும் இணைந்து ஒரு விமானம் சார்ந்த தொழிலை தொடங்கிறதுக்காக மகாராஷ்டிராவில் இடம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய ஃபைனலைஸ் ஆகிற மாதிரியான அந்த ப்ராஜெக்டை குஜராத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த ப்ராஜெக்டும் மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. பல்க் ட்ரக் பார்க் அப்படின்னு ஒரு திட்டம், மிகப்பெரிய அளவில் மருந்துகளை பல்காக தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை தொடங்கிறதுக்கான பல்க் ட்ரக் பார்க் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அதுவும் மகாராஷ்டிராவிலேருந்து பிடுங்கப்பட்டு பிற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து மெடிக்கல் டிவைஸ் பார்க்குன்னு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கொண்ட பகுதியை தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுவும் மகாராஷ்டிராவுக்கு கொடுக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் மகாராஷ்டிராவிலேருந்து பிற மாநிலங்களுக்கு பிடுங்கி கொடுக்கறது அல்லது குஜராத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் மத்திய அரசோட நோக்கமாக இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் துளியும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு மகாராஷ்டிரா மக்களிடையே இருக்குது. மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் தற்போதைய சூழல் படி பார்த்தோன்னா, கடைசியாக நடந்து முடிந்த அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் அதன்படி பார்த்தோன்னா, இந்தியா கூட்டணி 24 தொகுதிகள்லையும் பிஜேபி NDA கூட்டணி 24 தொகுதிகள்லையும் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவினாலும், இந்த விவசாயிகள் போராட்டம், இந்த பிஸ்னஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், குஜராத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய நிலை, இது எல்லாமே கொண்டு ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல்
சூழலை பார்க்கும்போது என்சிபி உடைக்கப்பட்டிருக்கு, சிவசேனா உடைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேர்த்து சரத்பவாருக்கு சிம்பதியை கொடுத்துருக்கு, உத்தவ் தாக்கரேக்கு சிம்பதியை கொடுத்துருக்கு. மராத்வாஸ் எந்த பக்கம் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படி எல்லா பக்கமும் இருந்தும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை அங்கே அதிகரிச்சிருக்கிறதுனால போன முறை பிஜேபி கூட்டணி வென்ற 41 தொகுதிகளில் ஏறக்குறைய 20 தொகுதிகளை பிஜேபி கூட்டணி இழக்கும் அப்படிங்கிறது தான் தற்போதைய களச்சூழலாக இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.